மூணாவது அரசு வேலைக்கு உன்னால போக முடியாது. நாலாவது குடும்ப பிரச்சனை. உங்க அப்பா அம்மா உன்னை மதிப்பாங்களா? அவனே குடிச்சிட்டு சுத்திட்டு கிடக்குறான். என்ன பண்ணுவாங்க ஊர்ல? என்ன சொல்றாங்க? அவன் குடிக்கார பையப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒரு சொசைட்டில யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. புரியுதா? அடுத்தது சட்ட பிரச்சனை. குடிச்சிட்டு நீ அமைதியா இருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன பண்ணுவேன்? சண்டை போடுவேன். எவ்வளோ ரோட்ல போவேன். இதெல்லாம் குடிச்சிட்டு பட்டுன்னு கிடப்ப. நீ மட்டும் என்ன பண்ணுவ? அரகுற ட்ரெஸ்ஸோட எல்லாம் பட்டுன்னு கிடப்ப. அது பட்டுல இருந்தா பரவாயில்ல. அங்கே பட்டு போறவங்க காமு தேம்பு காமு எல்லாம் திட்டி கிடப்ப. என்ன பண்ணுவான்? கல்லெடுத்து தலையில் அடிச்சுட்டு போவான். ஏதோ பைத்தியக்கார மாதிரி பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சமூக பிரச்சனை. புரியுதா? இதனால பிரச்சனைனால என்ன ஆகும்? அதனால சமுதாயத்தில் வெளியிலே வர முடியாது. உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பொருளாதார பிரச்சனை. வேலைக்கு போனால் தானே சம்பாதிக்க முடியும். வேலைக்கு போனால் தானே சாப்பிட முடியும். வேலைக்கு போனால் என்ன பண்ண முடியும்? ரேஷன் கடைக்கு போனால் கூட ரேஷன் கடையில் அரிசி தான் கொடுப்போம். மீதி என்ன பண்ணோம்? காசு கொடுத்து தான் வாங்கணும். காசு கொடுத்து என்ன பண்ணோம்? வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாமல் நம்ம இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு சுற்றிட்டு இருந்த மாதிரி தான் ஆகும். எல்லாருமே நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. புரியுதா? வாழ்க்கையில் முன்னேறணும்னா கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கமும் முக்கியம். புரியுதா? ஒழுக்கம் இல்லாத கல்வி கலர்வியல மாதிரி. ஓகேவா? ஆசிரியர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச கல்வியை மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து ஒழுக்கத்தையும் சேர்த்து கற்றுக்கணும். எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாபு அரசு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு? எல்லாருக்குமே கை கட்டலாமா? கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஆசை இருக்கா? அரசு வேலைக்கு போகணும்னா ஒழுங்காக படிக்கணும். சரியா? நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்? யூபிஎஸ்சியா ஐபிஎஸ் ஆகும்னா நம்ம படித்து முடிச்சுட்டு இப்போதுலேருந்து படிக்கணும். பன்னெண்டு உட்காந்து பிசி படிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காங்க? உங்களோட புத்தகம் தான் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புத்தகத்தை தான் படிச்சு 10வது வரைக்கும் இருக்கு. நீங்கள் படித்த புத்தகத்தை தான் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. டிஎன்பிசி படிக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம இப்போதுலேருந்தே படித்தோம்னா என்ன ஆகும்? வாழ்க்கையில் நம்மளால ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். புரியுதா? நம்ம அரசு துறையில் போகணும்னா